Hello friends, welcome to DavidJames channel. Okay, இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா celebration of Varisu. அதில இருந்து தான் ரெண்டு ஸ்டெப் நான் எடுத்துர்க்கேன். சோ அதில ஒரு ஸ்டெப் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ப்ரீவியஸா போட்ட ஸ்டெப்ஸ்லயுமே நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வேணும். நிறைய फ्रेंड्स கேட்டிருந்தீங்க. ஓகே, கண்டிப்பா நான் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ்மே அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டெப்ஸ்மே சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு அப்புறம் வேற எந்த ஸ்டெப்ஸ்மே இல்ல அதில சாங்ல அதோட முடியுது. ஓகே, சோ ரஞ்சிதம்லே அந்த சாங்ல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வாத்தலைவா ஆக்சுவலாக வீடியோவே எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வீடியோ கிடச்சிது, லிங்க் இருந்தது, இல்லை அந்த டான்ஸ் கிளிப் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சுடுங்க. ஓகே, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஐடியில் வந்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க. அந்த ஸ்டெப் நான் போடுறேன். ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், வாத்தலைவா சாங்க்கு வீடியோ கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆட் வரல அந்த ஸ்டெப் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன். ஆமாம், ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஈஸி தான் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஃபாஸ்ட் அந்த மோஷன் இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அது வந்து கொஞ்சம் இதுதான். ஆனால் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவாக பண்ணிகிட்டே போனீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம், அதாவது அடாப்ட் ஆகிடலாம் அந்த ஃபாஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்புக்கு பொசிஷன் என்னென்னா, நார்மலாக அப்படி நின்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெக்கு வந்து கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. நின்றுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக் எடுத்து நீங்கள் எப்படி உள்ளே இப்படி தட்ட போகிறீங்க லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு லெக் மட்டும் சொல்கிறேன். ஓகே, 1 அகைன் சேம் பிளேஸ்க்கு வந்துடும். தென் லெஃப்ட் லெக்கு 2. ஓகேவா, 1 2. ஓகே ஓகே, இப்போ கை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் லெக் போதா, ஸோ ரைட் ஹேண்டையும் இப்படி ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் இப்படி எடுத்துகிட்டு போகணும். நார்மலாக இப்படி வச்சுக்கோங்க. ஓப்பனாக இப்படிலாம் வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பண்ணும்போது ஸ்லைட்டாக நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்லேயும் பெண்ட் ஆகணும். அதாவது இப்படி இல்லாமல், நின்றுட்டு இல்லாமல் ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணி 1 2. ஓகே, ஸோ 1 2 முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போது ஹேண்டை நான் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். லெக் என்ன பண்ணணுன்னா, இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு இப்போ லெக்கை அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எப்படின்னா இப்படி இருக்கீங்களா, இப்படி. ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணி இந்த பொசிஷன் என்னென்னா, ரைட் லெக் வந்து ரைட் சைடில் எப்படி இருக்கும், லெஃப்ட் லெக் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பார்த்துருப்பீங்க. சாரி, ரைட் சைடு. இதை கட் பண்ணிவிடு. ஓகே, ஸோ பொசிஷன் வந்து ரைட் லெக் இப்படி வந்து நீங்கள் ஹீல் பேஸ் பண்ணி ரைட் சைடில் டேர்ன் ஆகிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு 1. ஓகே, ஸோ 1ன்றது நீங்கள் ஜம்ப் பண்ண மட்டும்தான் அந்த பொசிஷனுக்கு வர முடியும். ஸோ இப்படி முடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணிங்கன்னா தான் பட்டுன்னு வர முடியும், பட்டுன்னு வரணும். ஓகே, இப்படி வரீங்களா, கை என்ன பண்ணணுன்னா இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு 1. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இப்படி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1. ஓகே, ஸோ 1 பண்ணிவிட்டு ரைட் லெக்கை பேலன்ஸ் பண்ணி லெஃப்ட் லெக் எடுத்து இப்படி அடிக்கிறீங்க 2. ஓகே, ஆக்சுவலாக நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது 4 கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் லெக் பேக்கில் இருக்கா, அது ஃப்ரண்ட்டில் இப்படி மடக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்படி தட்டுற மாதிரி. ஓகே, இப்படி பண்ணிவிட்டு ஓகே, இது வந்து 4th கவுண்ட்டு. ஸோ ரைட் ஹேண்டை இப்படி மடக்கி இப்படி பண்ணுறீங்க, அதாவது இந்த லெஃப்ட் லெக்கோட முட்டியும் ரைட் லெக்கோ இப்படி பண்ணுறீங்க. ஓகே, சும்மா இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போக, இப்படி வச்சு இப்படி பண்ணணும். ஓகே, இப்படி ஷேக். ஓகே, ஸோ 4 கவுண்ட்டு நம்ம ஜஸ்ட் கவுண்ட் பண்ண கவர் பண்ணிக்கலாம். ரெடி, 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 முடிச்சிட்டிங்களா, முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து 3 செட்டு பண்ணுவோம். ஓகே, இது முடிச்சிட்டோமா, முடிச்சுட்டு இந்த லெஃப்ட் லெக் தான் இப்போ மேலே இருக்கா, அப்படியே நீங்கள் இது வச்சு பேலன்ஸ் பண்ணி அப்படி போகணும். எப்படின்னா இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு ஜம்ப். ஸோ இப்படி முடிச்சுட்டு ஜம்ப். ஸோ நீங்கள் ஜம்ப் எப்படி இருக்கும்னா, இப்படி பண்ணுறீங்களே, ஸோ ஜம்ப் பண்ணும்பொழுதே உங்கள் லெஃப்ட் லெக் கீழே லேண்ட் ஆகிடும், ரைட் லெக் வந்து இப்படி உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும். என்னென்னா இப்படி முடிக்கிறாங்களா சில பேர், முடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக இதை கீழே வச்சுட்டு இந்த லெக் எடுத்து ரைட் லெக் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டைமிங் மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த இடத்துல ஜம்ப் பண்ணால் தான் டைமிங் கரெக்டாக ஃப்ளோ வரும். ஓகே, ரெடி, 1 2 3 4 then 1
2 3 4 again 1 2 3 4 ஓகே. ஸோ அந்த ஜம்ப் பண்ணிங்கன்னா தான் அப்படியே கண்டினியூவாக அந்த செட்ஸ் போட முடியும். ஸோ ஃபைனலாக இப்படி முடிக்கிறோமா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் லெக் மேலே இருக்குது. ஸோ அதை கீழே இப்படி வைக்கிறோம். வைக்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்டை இப்படி மேலே வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படின்னா இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 2 3 ஓகே. இது வந்து ஈஸி தான். ஸோ இது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டு 1 நீங்கள் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ண போதும். 1 2 3 ஓகே, ஈஸி. இது ஈஸி தான். ஸோ 1 2 3 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 2 3 ஓகே. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வரும். எப்படின்னா 1 2 3 தென் ஹோ 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 ஓகே. ஸோ 1 2 3 ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 2 ரொட்டேட் போட்டு இப்படி வச்சிடணும். ரைட் ஹேண்ட் வந்து உங்கள் தலைக்கிட்ட வரணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்படி வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் லெக்கால் லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக இப்படி பண்ண போகிறீங்க. எப்படின்னா ஓகே 1 2 3 ஓகே. 3 கவுண்ட்ஸ் தான். 3 கவுண்ட் பண்ணிவிட்டு 4th கவுண்ட் வந்து பொசிஷனுக்கு வர்றது. ஓகே. ஸோ ரெடி? முடிச்சுட்டு 1 2 3 ஓகே. லெக் மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. 1 2 3 தென் பொசிஷன். பொசிஷன் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டை இப்படி தலைக்கிட்ட வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ப்ரேயர்லலாம் நிற்போம்ல அந்த மாதிரி. ஓகே. இப்படி வச்சுட்டு இந்த இடம் வந்து கொஞ்சம் நீங்கள் லூஸாக விடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. லெக் நான் செகண்ட் சொல்கிறேன். பொசிஷன் இது வந்துடுவீங்க 4th கவுண்ட். எப்படின்னா இப்படி இருக்கா 1 2 3 4 வந்து பொசிஷன். ஓகே. அகைன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹேண்டோட பொசிஷன் ஹேண்ட் ஸ்டெப் என்னென்னா 1 2 3 ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே இந்த ஏரியா வந்து உங்களுக்கு இப்படி லூஸாக இருக்கணும். 1 2 3 ஓகே. இந்த முட்டி வந்து மேலே வரைக்கும் இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஓகே. ரெடி? 1 2 3. ஸோ நீங்கள் 1 2 3 பண்ணும்போது தலையை வந்து ரைட் சைடில் இப்படி 1 2 3 இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி தட்டுருங்க ரைட் சைடில். ஓகே. இப்படி முடிச்சுட்டு இப்படி வந்துட்டு 1 2 3 ஓகே. இப்போ லெக் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி வந்துட்டிங்களா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு பண்ணும்பொழுது உங்களோட 2 டோட ஹீலுமே இப்படி இப்படி ஓப்பன் ஆகணும். ஓகே. லெஃப்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் போகணும், ரைட் வந்து ரைட் சைடில் போகணும். ஓகே. அது 3 டைம்ஸ். எப்படின்னா 1 2 3 ஓகே. ஸோ இது எல்லாமே ஹேண்டும் லெக்கும் சேர்த்து பண்ணலாமா? ரெடி? வந்துட்டு 1 2 3 ஓகே. 3 முடிச்சுட்டு 4 வரும்போது கவுண்ட் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஓகேவா? ஸோ அது இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம ஒரே ரொட்டி கவுண்டோட கவர் பண்ணிக்கலாம். ரெடி? முடிச்சுட்டு 1 2 3 பொசிஷன் 1 2 3 ஓகே. பொசிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி முடிச்சுட்டு பொசிஷன் எப்படின்னா இப்படி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டாப் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் லெக்ஸுக்கு போயிடலாம். ஸோ இப்படி வந்துட்டிங்களா? வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹேண்டை வந்து இப்படி டச் பண்ணாமல் தலையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4 ஓகே. 1 2 3 4. ஸோ 1 மட்டும் நார்மல், 2 3 வந்து நெக்ஸ்ட் தென் 4. ஸோ 2 3 ஏன் அப்படி நம்ம கொஞ்சம் கேப் விடாமல் ஸ்பீடாக பண்ணுறோன்னா லெக்குக்கு ஈக்குவலாக பண்ணுவோம். ஓகே. நான் அது 2 சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது முடிஞ்சிருச்சா? இது வந்து ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள், ரொம்ப இப்படி வேணாம். ஸ்லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி. ஓகே. இப்போ லெக் என்ன பண்ணுறேன்? ஹேண்டை விட்டுருங்க. லெக் என்னென்னா இப்படி பொசிஷன் வந்துருமா? வரும்போதே உங்களோட ரைட் லெக்கை மடக்கிட்டு இப்படி லெஃப்ட்டில் இப்படி தட்டணும். 1 ஓகே. இப்படி வந்துச்சுட்டு 1 அப்புறம் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக்கை மடக்கி 2 3 அகைன் ரைட் லெக் 4. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட்டு ரைட் லெக்குக்கு, 2 3 வந்து லெஃப்ட் லெக்குக்கு, 4th கவுண்ட்டு ரைட் லெக்குக்கு. ஸோ அந்த 2 3 இப்போ புரியுதா? இப்போ நான் ஒன்றா பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 ஓகே. இப்போ புரியுதா? அந்த 2 3 மட்டும் டக்குன்னு வரும். ஸோ நம்ம வந்து இதில் முடிக்கிறோம். முடிச்சுட்டு 1 2 3 4 ஓகே. 1 2 3 4 ஓகே. ஓகேவா? ஸோ 4 இப்படி முடிக்கிறோமா? முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ரைட் லெக்கு டாப்பில் தூக்கி இருக்கும். ஸோ
1, அதாவது நம்ம அதில் கீழே வைக்கிறதே ஒரு கவுண்ட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்படி வச்சுட்டு 1, அதாவது கீழே வைக்கிறது 1. ஸோ ஸ்லைட் ரைட் சைடு, நாட் ஸ்ட்ரைட், ரொம்ப ரைட் இல்லை, ஸ்லைட் ரைட் சைடில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கையை அப்படி வச்சுட்டு 1, 2. ஓகே, இது வந்து ரைட் சைட் ஸ்லைட்டு 1, தென் ஸ்ட்ரைட்டாக வரும்போது லெஃப்ட் லெக்கில் ஸ்ட்ரைட்டாக 2, 3, ஸ்லைட்டு 4. இன்னும் கொஞ்சம் நல்லா டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ டர்னிங் மட்டும் நம்ம பொறுமையாக பண்ணலாம். 1, இது பண்ணும்பொழுது பாடி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி பண்ணாதீங்க, ஸ்லைட்டாக இப்படி பேக் சைடில் வச்சுட்டு 1, 2, 3, 4. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் லெக் வைக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் இப்படி உள்ளே இருக்கும், ரைட் ஹேண்ட் வெளில இருக்கும். ஓகே, ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள், ஈஸி. இது நான் இந்த ஸ்டெப் நல்லாயிருக்கும். சரி, 1, 2, 3, 4. ஓகே, ஸோ 4 முடிஞ்சிருச்சு. 4 முடியும் போது லெஃப்ட் லெக் இப்படி ஓப்பனில் இருக்கா. ஓகே, 4 இப்படி முடிச்சுட்டு ரைட் லெக்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கையும் இருக்குது, லெக்கும் இருக்குது. ஸோ நம்ம லெக் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்படி ஓப்பனில் இருக்கா. ஓகே, வச்சுட்டு 1, 2. ஓகே, முடிச்சுட்டு 1, 2, 3, 4. ஓகே, ஸோ ரைட் லெக்கில் இருந்தால் கவுண்ட்டு தட்டுங்க. 1, தென் லெஃப்ட் லெக் எடுத்து 2, அகைன் லெஃப்ட் லெக் எடுத்து 3, தென் ரைட் லெக் எடுத்து பின்னாடி தட்டுறோம் 4. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாமா? ரெடி? 1, 2, 3, 4. ஸோ பின்னாடி தட்டும் போது மட்டும் உங்கள் தலையை வந்து பின்னாடி பாருங்கள். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரெடி? கால் மட்டும் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, 8 கவுண்ட்டு. இப்போ கை என்ன பண்ணணும்? கையில் என்ன பண்ணுவோம்? இப்படி முடிக்கிறோமா? முடிக்கும் பொழுது நம்ம ரைட் லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறோமா. ஸோ ரைட் ஹேண்டு மேலே வரும், வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டை வச்சு இப்படி மேலே வைக்கிறீங்க, கீழே வைக்கிறீங்களா. ஸோ 1, 2, 3. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 8 கவுண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம அந்த கொஞ்சம் ஸ்பீடில் பண்ணலாம். ஸோ இது முடிக்கிறோமா? 1, 2, 3, 4 முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி முடிக்கிறோமா? 1, 2, 3, 4. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். வந்து 1, 2, 3, 4 வரும்போது இந்த காலை லெஃப்ட் லெக் மடக்கி இப்படி தட்டிடுங்க 4. ஓகே, சரி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1, 2, 3, 4. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் வந்து இவ்வளோ தான். இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபாஸ்ட்டாக அந்த இப்படி 10 வச்சுன்னு போய் முடிக்கணும். அதுதான் அந்த ஸ்பீடுக்கு மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக யூ வில் டூ இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.